எல்லாவற்றையும் தைரியத்தோடு கூட இருந்து நாம் அவைகளை எதிர்கொள்ளும் போது ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு பெரிய விடுதலை தருவார், அல்லது நமக்கு ஜெயத்தை தேவன் தருவார். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாசுக்கு பயந்து நாம் என்ன செய்யக்கூடாது? நடுங்கக்கூடாது, ஓடி போகக்கூடாது. பாருங்க, எல்லாரும் பயந்தார்கள், எல்லாரும் நடுங்கினார்கள் கோலியாத்தை பார்த்து. சவுல் ராஜா, அவருடைய சேவகர்கள், அவனோடு கூட இருந்த அநேக ஜனங்கள் கலங்கினார்கள், பயந்து நடுங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய தாசன் தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் என்ன செய்தாரு? இந்த கோலியாத்தை பார்த்து அவர் நடுங்கவில்லை, அவர் பயப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கோலியாத்தை அவர் எதிர்கொள்வதற்காக தைரியமாக செயல்பட்டார். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அச்சு அடைகளாக தரித்திருக்கிற நாம், எதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. நிறைய இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? மகளே, மகனே, நீ பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி 365 முறை இந்த வேதாகமத்தில் இந்த பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப கூட யாரோ எதுக்கோ பயந்து நீங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எப்படி இருக்கணும்? நம்ம சிங்கத்தை போல எப்படி இருக்கணும்? நீங்க சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தான் சொல்லப்பட்டது. சிங்கத்தை போல நாம் தைரியத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெளிக்கப்பட்டது. அதனால நாம் எதை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. பிஷப் தயானந்தன் ஒருத்தர் இருந்தாரு.